கராத்தே, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. அதில் எது உங்கள் குழந்தைக்கு பெஸ்ட்? நம்ம குழந்தைக்கு எது பெஸ்ட்டுன்னு போய் பார்த்து நம்ம சேர்த்ததுக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு எது வருங்கிற அவங்களோட கிஃப்டட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தையோட கிஃப்டட்னஸ் எப்போ தெரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க அதிக ஈடுபாடு காட்டுறாங்களோ, எதில் அவங்க ரொம்ப டைவர்ட் ஆகி அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த விஷயத்தில் அவங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அப்போ ட்ரெயின் பண்ணும்போது எத்தனை நாளைக்கு அவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும்? 90 டேஸ்க்கு நம்ம அவங்களை ட்ரெயின் பண்ணணும். 90 டேஸ் ஒரு கிளாஸை கன்சிஸ்டண்டாக போய் அதில் ப்ரொக்ரெஷன் காட்டினாங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதில் அவங்க ப்ரொக்ரெஷன் காட்டல, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ஃபீல்டில் கொண்டு போய் நீங்கள் அவங்கள போடலாம். அவங்கள சின்ன ஷார்ட் இன்டர்வல்ல 10 நாளுக்கு ஒருக்கா வெவ்வேறு கிளாஸுக்கு கொண்டு போய் போட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதில் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். 90 டேஸ் ட்ரையல் பீரியட் இல்லாமல் எந்த ஒரு கிளாஸுக்குமே அவங்களை கண்டினியூஸாக அனுப்பாதீங்க, அதுலேருந்து வித்ட்ராவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கான கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அந்த ஃபீல்டில் நம்பர் 1ஆகவும் வருவாங்க, தி பெஸ்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.